அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுச்சு. நம்ம இந்தியா இப்படி மோசமான நிலைமையில இருக்கும்போது நம்ம இந்தியா மாதிரியே இருக்கக்கூடிய சைனா எப்படி இவ்வளோ ஃபாஸ்டா ஒரு அட்வான்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு growth அச்சீவ் பண்ணாங்கன்னு அதை பத்தி இன்டர்நெட்ல சும்மா ரீசர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் தெரிய வந்தது சைனீஸ் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண 5 இம்பார்ட்டன்டான பிரின்சிபல்ஸ் தான் அவங்களோட growthக்கான முக்கியமான காரணம்னு. அந்த பிரின்சிபல்ஸ் என்னென்ன, கடைசியில நம்ம இந்தியா சைனா லெவலுக்கு grow ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனும் இந்த வீடியோ எண்டிங்ல கொடுக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்தியாவில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், சிட்டி, கவர்மெண்ட் ரன் ஆகிற விதம், நம்மளோட டிராஃபிக் சிஸ்டம், இந்த ஒரு விஷயத்த பார்க்கவே முடியாது. பட் சைனால இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணப்படக்கூடிய இந்த ஆஸ்பெக்டை பர்ஃபெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணனால தான் சிட்டிஸ், கவர்மெண்ட், ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. அந்த விஷயம் வேற எதுவும் இல்லை, சைனால எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே ப்ராப்பரான பிளானிங் அண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் எதை பண்ணாலும் ஒரு ப்ராப்பரான ஆர்கனைசேஷன் இருக்காது, ஒரு பிளானிங் இருக்காது. அதுதான் நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு சாபக்கேடுன்னு சொல்றேன். எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்குன்னா திடீர்னு வந்து அந்த புது ரோட்டை பறிச்சு போட்டுட்டு கேட்டா ட்ரைனேஜுக்கு பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த இந்தியன் சிஸ்டம் நம்ம வந்து நிறையவே நம்ம வாழ்க்கையில சந்திச்சு. பட் சைனால அப்படி கிடையாது. ஒரு சிட்டினா ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஸ்பேஸ் எது கமர்ஷியல் ஏரியாஸ் அண்ட் சிட்டிஸ் முழுக்கவே பெடஸ்ட்ரியன்ஸ் ப்ராப்பரா நடக்கிறதுக்கான ஃபுட்பாத், சைக்கிளிங் பாத்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம கிட்ட ஓட்டு உரிமையாச்சும் இருக்கு. அவன் டிக்டேட்டர்ஷிப், நம்ம டெமோக்ரஸி அப்படியே நம்ம சந்தோஷப்பட்டாலும் அதே டெமோக்ரஸி நம்ம இந்தியாவை பல இடத்துல பின்னாடி தள்ளி இருக்கு. நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைனா, ஒரு கட்சி ஒரு பாலிசியை கொண்டு வந்தா அடுத்த கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னா அதே பாலிசியை அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. இப்படி மாத்தி 5 இயர்ஸ்க்கு ஒருக்க கவர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டெமோக்ரஸி கொடுக்கக்கூடிய இன்ஸ்டெபிலிட்டினால ஒரு ஷார்ட்டான பீரியட்ல ஒரு கண்ட்ரியை 0 to ஹீரோவா எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் மக்கள்கிட்ட இருந்து எப்படி எதிர்ப்பு வரும், எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குவாங்கன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. பட் சைனால இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் அந்த ப்ராஜெக்டை பண்ணக்கூடிய பர்டிகுலர் கம்பெனி எந்த பயமும் இல்லாம அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்க முடியும். கவர்மெண்டோட ஃபுல் பேக்கிங் இருக்கும். அண்ட் சைனால லேண்டுமே கவர்மெண்ட்னால ஓன் பண்ணப்படுறதுனால யூஸ்வலா மெகா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஈஸியா லேண்ட் அக்விசிஷன்ல எந்த தகராறுமே இல்லாம ஈஸியா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. பட் இதை விட இந்தியாவில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் இந்த ப்ராப்ளம் தான் இந்தியாவில் இனோவேஷன் செத்து போனதுக்கான ஒரு முக்கியமான காரணம். இது மட்டும் இல்லைன்னா மேபி சைனாவுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலா வர்றதுக்கு அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணியிருக்கலாம். சைனால ஒரு நாள் ஈலான் மஸ்க் தன்னுடைய டெஸ்லா ஃபேக்டரியை நிறுவனம்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு சைனீஸ் கவர்மெண்ட்டை பேச்சுவார்த்தை நடத்தின போது சைனால இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்னர்ஸ் எல்லாம் போட்டி போட்டுட்டு ஈலான் மஸ்க் கிட்ட எங்க ஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தரோம், உங்களுக்கு லேண்ட் அக்விசிஷன் ஈஸியா பண்ணி தரோன்ட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 ஸ்டேட்டோட கவர்னர்ஸ் ஈலான் மஸ்கை போய் அணுகி டெஸ்லா ஃபேக்டரியை போடணும்னு ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈலான் மஸ்க் முடிவெடுத்து டீல் பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சைனீஸ் கவர்னர் என்ன பண்ணாருன்னா, ஈலான் மஸ்க் முதன்முறையா சைனால இன்வெஸ்ட் பண்றதுக்கு சைனா வந்தப்போ ஏர்போர்ட்லயே போய் ஈலான் மஸ்கை வரவேற்றார். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஊர்ல கனவுல கூட நடக்காது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஸ்டேட்டுக்கு வரப்போகுதுன்னா சீயா இறங்கி வேலை செய்வாங்க சைனீஸ் கவர்மெண்ட். நம்ம ஊர்ல ஒரு சின்ன பெட்டி கடை ஆரம்பிக்கணும்னா கூட உங்ககிட்ட ஜிஎஸ்டி இருக்கா, உங்க கம்பெனி பிரைவேட் லிமிடெடா, பப்ளிக் லிமிடெடா, இல்ல எல்எல்பியா, இல்ல கம்பெனி ரெஜிஸ்ட்ரியில ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களான்னு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட மோட்டிவேஷனவே கொண்டுருவாங்க. பட் சைனால ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லா ஸ்மால் பிசினஸஸ்க்குமே லோன்ஸ் அதிக அளவுல கம்மி இன்ட்ரெஸ்டா கொடுத்து பெருசா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாம புது லோக்கல் பிசினஸஸ், லோக்கல் கம்பெனிஸ்லாம் வளரணும்னு ஆக்டிவா சைனீஸ் கவர்மெண்ட் லோக்கல் ஆண்டர்பிரினர்ஷிப்பை வளர்த்துட்டு இருந்தாங்க 80s and 90s பீரியட். இப்படி இனோவேட்டிவா சைனா யோசிச்சனாலதான் BYD, ஷாமி, OnePlus, ரியல்மி, ஓப்போ அப்படின்னு பல கம்பெனிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு வேர்ல்டுல டெக் லீடரா சைனா இருக்கு. பட் ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்றோம், லாவா, மைக்ரோமேக்ஸ்னு சைனால இருக்கக்கூடிய போனை வாங்கிட்டு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்குமே தவிர நம்ம ஒரு லோக்கல் இண்டஸ்ட்ரிங்கிறது சுத்தமா கிடையாது. சரி, அப்படின்னா நம்ம இந்தியாலையும் பிசினஸஸ் என்கரேஜ் பண்ற மாதிரி கம்மி வட்டிகள்ல லோன் கொடுத்து பிசினஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை குறைச்சா நம்ம இந்தியாவும் சைனா மாதிரி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பல பணக்காரங்க பலாயிரக்கணக்கான கோடிகள் லோன் வாங்கிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அவர் ஒரு 10,000 கோடி, இவர் ஒரு 16,000 கோடி, இவர் ஒரு 20,000 கோடி லோன் வாங்கிட்டு நாட்டை விட்டே தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு நம்ம நியூஸ்ல வர்றதை நிறைய பார்த்துருப்போம். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்தியாவும் சைனா மாதிரியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் growth மாடலை அடாப்ட் பண்ணி நம்ம இந்தியன் பிசினஸ்மேனுக்கு பணம் கொடுத்தா நம்ம கண்ட்ரிக்கு ஒரு ஃபியூச்சர் கூகுளோ ஒரு ஃபியூச்சர் ஆப்பிள் மாதிரி ஒரு கம்பெனியோ டெவலப் பண்ணி தருவாங்கங்கிற நம்பிக்கையில தான் இந்த மாதிரி பல பிசினஸ்மேனுக்கு 15,000 கோடி 20,000 கோடின்னு வெரி வெரி லோ இன்ட்ரெஸ்ட்ல மிகப்பெரிய லோன்ஸுங்கிறது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்
கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுல எவனுமே உருப்படியா புது கம்பெனிஸ் புது ப்ராடக்ட்ஸ்னு எதுவுமே கிரியேட் பண்ணாம கடைசியில் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட எங்களால இந்த பணத்தை திருப்பி கட்ட முடியாது, நாங்க பேங்க்ரப்ட் ஆகிட்டோம், இந்த லோனை தயவு செய்து ஃபர்கிவ் பண்ணுங்க அப்படிங்கிற நிலைமையில வந்து இந்த இந்தியன் பிசினஸ் டைக்கூன்ஸ்லாம் வந்து நின்னாங்க. அண்ட் ஆல்சோ நேச்சுரலாவே இந்தியன் எக்கானமிக்கும் சைனீஸ் எக்கானமிக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் அந்த டிஃபரன்ஸ் தான் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ பேக்வேர்ட்ஸா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். சைனா பத்தி பேசினாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது எது? அந்த மேட் இன் சைனாங்கிற டேக். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பெரிய நெகட்டிவான பேருங்கிறது இருந்துச்சு. பட் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு பாருங்க, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபோன் ஆகட்டும், நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபோன், உங்க வீட்டில் இருக்க டிவி, நீங்க ஓட்டுற ஸ்கூட்டர், ஏன் சூன் ஃபியூச்சர்ல நீங்க ஓட்டக்கூடிய கார் கூட மேட் இன் சைனாவா தான் இருக்கும். இப்படி தான் சைனா வேர்ல்டோட ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாவே லாஸ்ட் 20 இயர்ஸ்ல மாறி இருக்காங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போட்டா அதை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு ரோடு வேணும், ப்ராப்பரான ரயில்வே சிஸ்டம் வேணும், வேர்ல்ட் கிளாஸான துறைமுகங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்டை ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணணும். சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் பேஸ்ட் எக்கானமி இதெல்லாம் ரெக்வயர் பண்ணனால தான் சைனா மேசிவ் அமௌண்ட்ஸ் ஆஃப் மணியை தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போட்டு இவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டான ஸ்டேஜில் அவங்க கண்ட்ரியை கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் நீங்கள் பெருசாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேருக்கு தான் மேட் இன் இந்தியான்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டி சைனாலேருந்து வரக்கூடிய பொருட்களை நம்ம ஊரில் அசம்பிள் பண்ணி மேட் இன் இந்தியான்னு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்தியன் பிஸ்னஸஸ். பட் மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காரிடார்ஸ் லைக் கோவை, சென்னை, பெங்களூர், டெல்லியில் இருக்கக்கூடிய குருகிராம், பாம்பே, தானே இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் நம்ம இந்தியா லிபரலைசேஷனுக்கு அப்புறமேட்டு 90s எடுத்த ஒரு முக்கியமான டிசிஷன் ஒரு ரூரல் அக்ரேரியன் பேஸ்ட் எக்கானமியாக இருந்து டைரெக்டாக நம்ம ஒரு ஐடி பேஸ்ட் ஒரு சாஃப்ட் எக்கானமியாக நம்ம இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணுங்கிற பார்த்து நோக்கி போக ஆரம்பிச்சது. அண்ட் ஆப்வியஸ்லி ஐடி செக்டார் சாஃப்ட் எக்கானமின்னு வந்தாலே இதுக்கு பெரிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மேனுஃபேக்சரிங்கை நம்பி நம்ம இந்தியன் எக்கானமி கிடையாது. பட் இந்தியா ஒரு ட்ரெடிஷ்னலான எக்கனாமிக் க்ரோத்தை ஃபாலோ பண்ணாமல் தேர்ட் ஸ்டேஜான சர்வீஸ் செக்டார் பேஸ்ட் எக்கானமிக்கு குதிச்சதுனால இப்போ திருப்பி கேட்சப் பண்றதுக்கு மேனுஃபேக்சரிங்ல அதிக அளவு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ். அதனால தான் அந்த மேக் இன் இந்தியாவில் மேக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு கம்மியான டேக்ஸ் டேரிஃப்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை ப்ரொமோட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா பேசுறதெல்லாம் நெகட்டிவாவே, நம்ம இந்தியாவுக்கு சைனா லெவல்ல வர்றதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க, கண்டிப்பா இருக்கு. ஃபியூச்சர்ல நம்ம இந்தியா சைனாவை ரீச் பண்றதுக்கு, சைனாவை ஈவன் பீட் பண்ணி அவங்களுக்கு மேல போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சைனாக்கும் வெஸ்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல்ங்கிறது போயிட்டு இருக்கு. அண்ட் அது எஸ்பெஷலி ஈரான் வாருக்கு அப்புறமேட்டு இன்னும் அதிகமாக இருக்கு. தேர்ஃபோர் அமெரிக்கா சைனா மேல இருக்கக்கூடிய டிபெண்டன்சியை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைக்கணும். நம்ம அமெரிக்கன் கம்பெனிஸோட மேனுஃபேக்சரிங் ஹப்பை சைனால இருந்து வேற ஏதாவது ஒரு வயபிளான கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு இருக்காங்க ஒரு லாஸ்ட் 5 to 6 இயர்ஸா. அண்ட் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி சைனாவோட ஆல்டர்னேட்டிவா இந்தியாவை பாக்குறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிக அளவு இந்தியா மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். இதற்கான எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன் அண்ட் இந்தியா சைன் பண்ண ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான். அண்ட் ஈவன் லாஸ்ட் மந்த்ல கூட இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் ஒரு அக்ரிமெண்ட்ங்கிறது சைன் ஆச்சு. இது கண்டிப்பா இந்தியாவை ஒரு ஃபியூச்சர் மேனுஃபேக்சரிங் ஜெயண்டா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பாக்குறாங்க அப்படிங்கிற தான் கொடுக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்தியா கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்தியா வேற ஒரு எக்கனாமிக் லெவலுக்கு போறதுக்கு நல்ல சான்சஸ்ங்கிறது இருக்கு ஃபியூச்சர்ல. பட் இந்தியா ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸும் அதிக அளவுல இருக்கு. அதோடைய டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸான ஐஐடி, என்ஐடி மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்து அதிக அளவு பிரெயின் ட்ரெயின் நடக்குது. அண்ட் ஹை இன்கம் ஏர்னர்ஸ் இந்தியாவுடைய டாக்ஸ் சிஸ்டம் ஒரு காரணமா காட்டி நிறைய பேர் அப்ராடுக்கு மூவ் ஆகி அவங்களோட ஆசெட்ஸ் எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸை இன்னும் ரீச் பண்ணவே இல்லை. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஏஐ காலத்தில் நம்ம இந்தியன் எஜுகேஷன் கேட்சப் பண்ண வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் கரப்ஷன். இதில் ஒரு மேஜர் ரோலுங்கிறத ப்ளே பண்ணும். என்னதான் இந்தியாவுக்கு ஃபியூச்சரில் ஒரு க்ரோத் பொட்டன்ஷியல் இருந்தாலும் சைனா அச்சீவ் பண்ண அந்த 30 to 40 இயர் டைம் பீரியட்ல கண்டிப்பாக அதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இந்தியாவுக்கு கண்டிப்பாக க்ரோத் பொட்டன்ஷியலுங்கிறது இருக்கு. பட் மேபி இன்னும் ஒரு 30 to 40 இயர்ஸ் நம்ம இந்தியாவுக்கு அது எக்ஸ்ட்ரா எடுக்கும் கம்பேர் டு அ டிக்டேட்டர்ஷிப் லைக் சைனா. நம்ம ஒரு டெமோக்ரஸி இருக்கு, பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரியில் 5 இயர்ஸ்க்கு ஒருக்க மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால சைனாவோட ஸ்பீட் அளவுக்கு நம்மளால கேட்சப் பண்ணி நம்ம கண்ட்ரியை டெவலப் பண்ண முடியாது. மேபி ஒரு 2050 2060 நம்ம சைனா லெவலுக்கு வர்றதுக்கு நல்ல சான்சஸ்ங்கிறது நம்ம இந்தியாவுக்கு இருக்கு. சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோக்கான கன்க்ளூஷன் இதுதான். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவை இன்ஃபர்மேஷனா ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் குவாலிட்டியான வீடியோஸ் பார்க்கணும், இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் see you in the next video. Bye.